எடப்பாடி பழனிசாமி என் மீது சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகள் உண்மைக்கு புறம்பானது மட்டுமல்ல, வேண்டுமென்றே எனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சித்தரிக்கப்பட்டது என தயாநிதி மாறன் கூறியுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்வலையும் ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக திமுக மத்திய சென்னை வேட்பாளர் தயாநிதி மாறன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என் மீது சுமத்தியுள்ள ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளுக்கு எனது கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறேன். மேலும் எங்களது அரசியல் செயல்பாடுகள் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை கருத்தில் கொண்டும் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் இந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளுக்கு மிகுந்த பொறுப்புடன் நான் பதிலளிக்க விரும்புகிறேன். கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எழும்பூர் புரசைவாக்கத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி என் மீது சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகள் உண்மைக்கு புறம்பானது மட்டுமல்லாமல் வேண்டுமென்றே என் நட்பெயருக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் சித்தரிக்கப்பட்டது. எனது மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்து தகவல்கள் அனைத்தும் பொது தளத்தில் கிடைக்கின்றன. அதை வேண்டுமென்றே தவிர்த்து தவறான தகவல்களையும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளையும் மக்களிடம் பரப்புவது மூலம் பொதுவெளியில் மக்களிடம் பேசுவதற்கான அடிப்படை தரத்தையும் குறைந்தபட்ச நாகரீகத்தையும் எடப்பாடி பழனிசாமி இழந்துவிட்டார். ஒரு மக்கள் பிரதிநிதியே இப்படி தரம் தாழ்ந்து நடந்து கொள்வது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தனது தவறான பேச்சை திரும்ப பெறுவதோடு பொதுவெளியில் மக்களிடத்தில் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். இதில் எந்த சமரசமும் கிடையாது. அவ்வாறு மன்னிப்பு கேட்காவிட்டால் எனது நேர்மை மற்றும் உண்மையை பாதுகாக்க அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் பின்பற்ற நான் தயாராக இருக்கிறேன். பொது சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு வசதிகளை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு நவீன பொது கழிப்பிடங்கள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் கல்வி உட்கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் கூடுதல் வகுப்பறைகள், கட்டடங்கள், பல்நோக்கு கட்டடங்கள் மற்றும் சமூக நல கூடங்கள் மூலம் ஏழை எளிய மற்றும் நலிவடைந்த மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நகர்ப்புற மருத்துவமனைகளுக்கு நவீன மருத்துவ உபகரணங்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களின் ஆரோக்கியமான வாழ்வை உறுதி செய்யும் வகையில் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு விதிகளை மேம்படுத்துதல், மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் என் தொகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் நான் மேற்கொண்ட பல்வேறு திட்டங்கள் பட்டியல் அனைத்தும் அரசாங்க பதிவேட்டிலும் பொதுமக்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய வகையில் பொது தளத்திலும் இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது அனைத்து தரவுகளையும் எளிதில் திரட்டி சரிபார்க்கக்கூடிய வாய்ப்பை கொண்ட எடப்பாடி பழனிசாமி போன்றோர் எதையும் ஆராய்ந்து பார்க்காமல் 2024 பொது தேர்தல் நாளை நடைபெற இருக்கும் நிலையில் இப்படி ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டை அவர் எப்படி முன்வைக்க முடியும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. நம் முன்னேற்றத்தை நோக்கி செல்லும் போது தவறான தகவல்கள் மூலம் ஏற்படும் சவால்களை திசை திருப்பப்படாமல் வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையுடன் தொடர்ந்து பணியாற்றுவதற்கான எனது நிலைப்பாட்டில் நான் உறுதியாக இருக்கிறேன். நமது ஜனநாயக விசமியங்களும் நீதித்துறை அமைப்பும் தொடர்ந்து உண்மையை பாதுகாத்து நீதியை நிலைநாட்டும் என நம்புகிறேன். மேலும் எடப்பாடி பழனிசாமி தனது தவறான அறிக்கையை திரும்ப பெறுவதுடன் உடனடியாக பொதுவெளியில் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை மீண்டும் ஒருமுறை வலியுறுத்துகிறேன். அடுத்த 24 மணி நேரத்திற்குள் அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்க தவறினால் அவர் மீதான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் தொடர்ந்து நான் எடுக்க தயாராக இருக்கிறேன் என தயாநிதி மாறன் பேசியுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்வலையும் ஏற்படுத்தியுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, மக்களவை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ள நிலையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் கட்சி தொண்டர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில், நம் உயிருடன் கலந்திருக்கும் தலைவர் கலைஞர் அவர்களின் அன்பு உடன்பிறப்புகளுக்கு உங்களில் ஒருவன் எழுதும் மடல். மொத்தமாக 7 கட்டங்களாக நடைபெறவிருக்கும் இந்தியாவின் 18வது நாடாளுமன்ற பொது தேர்தலின் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தமிழ்நாட்டின் 39 மக்களவை தொகுதிகளும் புதுச்சேரியில் ஒரு மக்களவை தொகுதியும் உள்ளடங்கிய 102 தொகுதிகளிலும் நடைபெறுகிறது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் நாடாளுமன்ற மக்களவை தேர்தலை அறிவித்த நாளிலிருந்து உடன்பிறப்புகளாம் நீங்கள் அனைவரும் களத்தில் இறங்கி பணியை மேற்கொண்டு தோழமை கட்சியினருடன் ஒருங்கிணைந்து மிக குறைந்த கால அவகாசத்திற்குள் வாக்காளர்களை சந்தித்து ஆதரவை பெற்று வெற்றியை உறுதி செய்து தேர்தல் பணியில் திமுகவினரை மிஞ்ச எவரும் கிடையாது என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்து விட்டீர்கள். மார்ச் 23ஆம் தேதி தீரர் கோட்டமாம் திருச்சியில் எழுச்சிகரமாக தொடங்கிய உங்களில் ஒருவனாக என்னுடைய பரப்புரை பயணம் ஏப்ரல் 17ஆம் அன்று தமிழ்நாட்டின் தலைநகருக்குள் அடங்கிய தென் சென்னை, மத்திய சென்னை தொகுதிகளில் மக்களின் உணர்ச்சிகரமான முழக்கங்களுடன் நிறைவடைந்திருக்கிறது. நான் மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்கிறேன். களத்தில் நமக்கு கிடைத்துள்ள ஆதரவு வாக்குகளாக பதிவாகி வெற்றியாக வெளிப்படும் என்பதில் உறுதியாக இருக்கிறேன். அந்த நம்பிக்கையும் உறுதியும் நிறைவேற வாக்குப்பதிவு நாளான ஏப்ரல் 19ஆம் தேதி அன்று கழகத்தினர் மிகுந்த கவனத்துடன் செயலாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் இத்தனை நாள் பாடுபட்டது பயன் தரும்.
தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்ய வேண்டிய கடமை கழக தொண்டர் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. மாவட்ட கழக செயலாளர்கள் தொடங்கி கழக நிர்வாகிகள் வரை தங்களுக்கான பணிகளை திட்டமிட்டு கொண்டு செயலாற்றுவதுடன் வாக்குச்சாவடி பணிகளில் ஈடுபடக்கூடிய பாக முகவர்கள், வாக்குச்சாவடி முகவர்கள், பூத் கமிட்டி உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் தான் வாக்குப்பதிவு நாளின் முன்கள பணியாளர்கள், முழுமையான போர் வீரர்கள். இந்த வாக்குச்சாவடி முகவர்கள், மாற்று முகவர்கள் ஆகியோர் வாக்குப்பதிவு தொடங்கி நிறைவடையும் வரை விழிப்புடன் செயலாற்ற வேண்டிய பணிகள் இருப்பதால் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை முழுமையாக அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகும். அதற்கான பயிற்சியினை நமது கழக சட்டத்துறையின் உதவியுடன் ஏற்கனவே வழங்கியிருக்கும் நிலையில் வாக்குப்பதிவு நாளன்று மறக்காமல் மேற்கொள்ள வேண்டிய கடமைகளை நினைவூட்ட விரும்புகிறேன். காகித வாக்குச்சீட்டுக்கு பதில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பொதுமக்கள் வாக்களிப்பதால் நாம் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளும் கவனிக்க வேண்டிய நடைமுறைகளும் நிறைய உள்ளன. அவை நம் திமுக கழகத்தின் சட்டத்துறை சார்பில் மாவட்ட கழக செயலாளர்கள் மூலமாக உங்களிடம் கையேடாக வழங்கப்பட்டிருக்கும். அவற்றை கவனத்தில் கொண்டு வாக்குச்சாவடி முகவர்கள் விழிப்போடு செயல்பட வேண்டும். பாக முகவர்கள் உள்ளிட்ட கழகத்தின் தேர்தல் பணிகளை மேற்கொள்வோர் இவை ஒவ்வொன்றையும் உறுதி செய்ய வேண்டும். வாக்குப்பதிவில் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் சரியாக அமைந்தால்தான் வாக்கு எண்ணிக்கையின் போது கழக கூட்டணியின் முழுமையான வெற்றி உறுதியாகும். விரைந்து களப்பணியாற்றி வியர்வை சிந்தி விதைத்தவை அனைத்தும் அறுவடையாகும் நாள்தான் வாக்குப்பதிவு நாள். அதனால் மிகுந்த விழிப்புடன் பணியாற்றுங்கள், வாக்குரிமையை நிலைநாட்டுவோம், மகத்தான வெற்றியை ஈட்டுவோம் என ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் உதவியாளர்களிடம் ₹4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நெல்லை மக்களவை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் ராகவன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் ₹4 கோடி பிடிப்பட்டது தொடர்பாக பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் மீது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு அமலாக்கத்துறையிடம் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த மனு மீது அமலாக்கத்துறை இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேலும் வாக்காளர்களுக்கு அளிப்பதற்காக பணம் பதுக்கி வைத்திருந்ததால் நயினார் நாகேந்திரனை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என தமிழக தேர்தல் ஆணையரிடம் மனு கொடுத்தோம். அந்த மனு மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. எனவே நயினார் நாகேந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட வேண்டும். அவரை தகுதி நீக்கம் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தார்கள். இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இம்மானுவேல் முறையிட்டார். இதனை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் உதவியாளர்களிடம் ₹4 கோடி பறிமுதல் செய்யப்பட்டது குறித்து புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து இந்த வழக்கை முடித்து வைக்கப்பட்டது. மேலும் பணம் பறிமுதல் தொடர்பாக குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் வருமான வரித்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. அது மட்டுமல்லாமல் விசாரணை அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.